யூடியூப்பில் இன்ஃபர்மேஷன் தமிழை தேடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎஸ்சி தமிழ் சேனலின் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்களுடைய கார்த்திக். இது உங்களுடைய சேனல் சிஎஸ்சி தமிழ் டேக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்ப்யூட்டர் பற்றின ஃபுல் வரலாறை பற்றி தெளிவாக வீடியோவாக பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டருடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் கம்ப்யூட்டருடைய ஃபுல் ஃபார்ம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிஏனா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கிற ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பாக இருக்குது. என்னது, கம்ப்யூட்டருங்கிறது ஒரு வார்த்தை தானே, அதுக்கு ஃபுல் ஃபார்ம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது என்னென்னா, காமன் ஆப்ரேட்டிங் மிஷின் பர்பஸ்லி யூஸ்டு ஃபார் டெக்னிக்கல் அண்ட் எஜுகேஷ்னல் ரிசர்ச். இதை தமிழில் சொல்லப்போனால் தொழில்நுட்பம் மற்றும் கல்வி ஆராய்ச்சிக்கு வேண்டுமென்று பயன்படுத்தப்படும் பொதுவான இயக்க இயந்திரம் இப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நமக்கு கம்ப்யூட்டருடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம கம்ப்யூட்டர்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டருங்கிறது பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலம் அர்த்தமேட்டிக் அல்லது லாஜிக் ஆப்ரேஷனை ஆட்டோமேட்டிக்காக செய்ய அறிவுறுத்தப்படும் ஒரு மிஷின்னு சொல்லலாம். நவீன கணினிகள், அதாவது மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் மூலமும் மிகப்பெரிய ஆப்ரேஷனையும் செய்ய நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கம்ப்யூட்டருடைய முழு செயல்பாட்டிற்கு தேவையான வன்பொருள், மென்பொருள் தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேரில் மெயினாக பார்த்திங்கன்னா மதர் போர்டும், சாஃப்ட்வேரில் மெயினாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் கணினி அமைப்புன்னு சொல்லலாம். பல வகையான தொழில்துறை மற்றும் நுகர்வோர், அதாவது இண்டஸ்ட்ரியல்ஸ் மற்றும் கன்சியூமர்ஸுக்கு தேவையான திங்ஸ்களையும் உருவாக்கும் மிஷின்களை கண்ட்ரோல் பண்ணும் ஒரு அமைப்பாகவும் கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிளாக ஒரு சில டிவைசஸ் சொல்ல போனால் மைக்ரோவேவ் அவன் மற்றும் ரிமோட் கண்ட்ரோலு, அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸு, அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்ஸு அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸு அண்டு மொபைல் திங்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ப்யூட்டருடைய முழு பங்கு இருக்குன்னு ஆணித்தனமாக சொல்லுவேன். ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸை ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் பண்டைய காலத்தில் அபாகஸுங்கிற ஒரு சிறந்த எளிய கையேடு சாதனை மட்டும்தான் கணக்குகளை செய்வதற்கு மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தொழில்துறை புரட்சியின் ஆரம்பத்தில் லூம்ஸ் தறிகளுக்கான வழிகாட்டுதல் முறைகள் போன்ற நீண்ட கடினமான பணிகளை ஆட்டோமேட்டிக்காக செய்வதற்காக சில இயந்திர சாதனங்களும் கட்டப்பட்டது. மேலும் அதிநவீன மின் இயந்திரங்கள் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சிறப்பு அனலாக் கணக்கீடுகளையும் செஞ்சிச்சு. முதல் டிஜிட்டல் மின்னணு கணக்கீடு இயந்திரங்கள் 2ஆம் உலகப் போரின் போது உருவாக்கப்பட்டாங்க. அந்த வரிசையில் 1940களில் முதல் செமிகண்டக்டர் டிரான்சிஸ்டரும் கண்டுபிடிக்கப்பட்டது. 1950களில் சிலிக்கான் அடிப்படையிலான மோஸ்ஃபெட், அதாவது MOSங்கிற ஒரு டிரான்சிஸ்டரும், அது மட்டும் இல்லாமல் மோனோலித்திக் சிப் தொழில்நுட்பமும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 1970களிலும் மைக்ரோ ப்ராசஸ் போன்ற நுண்செயலியும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு மைக்ரோ கம்ப்யூட்டருக்கு புரட்சிக்கு ரொம்ப வழிவகுத்துன்னு சொல்லலாம். மூரின் சட்டத்தால் கணிக்கப்பட்டபடி டிரான்சிஸ்டர் எண்ணிக்கை விரைவான வேகத்தில் அதிகரித்து வருதுன்னு சொல்லலாம். இது 20ஆம் நூற்றாண்டிற்கு அப்புறமும் 21ஆம் நூற்றாண்டிற்கு முற்பகுதியிலையும் டிஜிட்டல் புரட்சிக்கு ரொம்ப வழிவகுதுன்னு சொல்லலாம். வழக்கமாக ஒரு நவீன கணினி, அதாவது மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ், பொதுவாக ஒரு ப்ராசஸிங் எலமெண்ட் பார்ட்ஸை தான் கொண்டு இருக்கும். அதுக்கு பேர் தான் மைக்ரோ ப்ராசஸ் ஷேப்பில் இருக்கிற CPU, சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்னு சொல்லுவாங்க. இது தமிழில் பார்த்திங்கன்னா மைய செயலாக்க அலகுன்னு சொல்லுவாங்க. சில வகையான கம்ப்யூட்டர் ரேம் மெமரியில் செமிகண்டக்டர் மெமரி சிப்பு இருக்கும். இதில் இருக்கிற ப்ராசஸிங் எலமெண்ட் கேரிஸ் பார்த்திங்கன்னா அர்த்தமேட்டிக் அண்ட் லாஜிக் ஆப்ரேஷனையும் செயல்பாடுகளும் செய்யுது. மேலும் அது வரிசைப்படுத்தி மற்றும் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு சேமிக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் வகையில் செயல்பாடுகளின் வரிசையும் மாற்றும். அதர் இன்புட் டிவைஸான கீபோர்டு, மைக், ஜாய்ஸ்டிக் எக்ஸெட்ரா போன்றவையும், அவுட்புட் டிவைஸான மானிட்டர், ஸ்க்ரீன், பிரிண்டர்ஸ் எக்ஸெட்ரா போன்றவையும். இது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டு ப்ராசஸிங்கும் செய்யும் இன்புட் அண்ட் அவுட்புட் சாதனமான 2000 வருஷத்தில் உருவாக்கப்பட்ட டச் ஸ்க்ரீன் ஆகியவையும் இதில் அடங்கும். ப்ரிப்பரல் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் அல்லது ப்ராசஸிங்காக ஒரு கம்ப்யூட்டரில் இன்ஃபர்மேஷன் மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷனை இன்சர்ட் செய்யவும், இன்சர்ட் செய்யப்பட்ட இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் பல்வேறு சாதனங்களாக அமையுது. ஓகே, இன்றைக்கி நான் சொன்ன கம்ப்யூட்டருடைய எக்ஸ்பிளைன் உங்களுடைய கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்யூட்டருடைய ஹிஸ்ட்ரி பற்றின ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய கார்த்திக். இது உங்களுடைய சேனல் சிஏசி தமிழ் டேக்.